தொடர்ந்து நிறைய பதிவுகள்ல சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகள், சித்த மருந்துகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. இந்த பதிவுல என்ன நம்ம பார்க்க போறோம்? நிறைய பேருக்கு இந்த நோய்க்கெல்லாம் இது ஒரு விஷயம் தாங்க காரணம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை பத்தி முக்கியமாக நம்ம உடல்ல இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றது, அதாவது ஒரு சிலர் காலையில எந்திரிச்சு மோஷன் வர மாதிரி இருந்தாலும் வேலை இருக்கே வேலை பார்க்க போகலாம், அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம், டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மலத்தை அடக்கிடுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. மலத்தை அடக்கும் பொழுது உடல்ல பல பிரச்சனைகள் உங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணம். நம்ம உடல்ல இந்த தச வாயுக்கள் அப்படின்ற 10 வகையான வாயுக்கள் இருக்கு. இந்த பிராணன் அப்படின்னு சொல்ற மூச்சுக்காத்து, அபானன் அப்படின்னு சொல்றது தாங்க இந்த மலச்சிக்கல், அது மலத்தோடு தொடர்புடையது. அபான வாயு தொப்புளுக்கு கீழே இருந்து கீழ் நோக்கி வெளிவரக்கூடிய இந்த வாயு. வாயுக்களை அடக்கும் பொழுது, முக்கியமா அபான வாயுவை அடக்கும் பொழுது, இதுதான் நிறைய பேர் பண்ற எல்லாமே நம்மளுடைய பவல் ஆக்டிவிட்டி, பவல்ஸை வந்து நல்லா ஆக்டிவேட் பண்றது, அதுல இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸை வந்து கரெக்டாக பண்ணி அந்த அபான வாயு வெளியேறுவதற்கும் அது தன்னுடைய பணியை சரியாக செய்யறதுக்கும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சித்த மருத்துவத்திலுமே மூலிகை மருந்துகள் நிறையவே இருக்கு. அதுலேயும் Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். தொடர்ந்து நிறைய பதிவுகளில் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகள், சித்த மருந்துகள் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோங்க. இந்த பதிவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்? நிறைய பேருக்கு இந்த நோய்க்கெல்லாம் இது ஒரு விஷயம் தாங்க காரணம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன மூலிகைகள் என்னென்ன நம்மளுடைய மலச்சிக்கலை தீர்க்கக்கூடியது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக நம்ம உடல்ல இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றது, அதாவது ஒரு சிலர் காலையில எந்திரிச்சு மோஷன் வர மாதிரி இருந்தாலும் வேலை இருக்கே வேலை பார்க்க போகலாம், அதுக்கு ஒரு சோம்பேறித்தனம், டைம் இல்லைன்னு சொல்லிட்டு மலத்தை அடக்கிடுவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. மலத்தை அடக்கும் பொழுது உடல்ல பல பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணம். நம்ம உடல்ல இந்த தச வாயுக்கள் அப்படின்ற 10 வகையான வாயுக்கள் இருக்கு. இந்த பிராணன் அப்படின்னு சொல்ற மூச்சுக்காத்து, அபானன் அப்படின்னு சொல்றது தாங்க இந்த மலச்சிக்கல், அது மலத்தோடு தொடர்புடையது. அபான வாயு தொப்புளுக்கு கீழே இருந்து கீழ் நோக்கி வெளிவரக்கூடிய இந்த வாயு. வாயுக்களை அடக்கும் பொழுது, முக்கியமா அபான வாயுவை அடக்கும் பொழுது, இதுதான் நிறைய பேர் பண்ற ஒரு தவறு. தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அபான வாயுவோட வேலை என்ன? மலம், சிறுநீர் கழிக்கிறது, ஸோ குழந்தை பிறக்கும் போது குழந்தை கீழ் நோக்கி தள்ளுறது, மாதவிடாய் காலங்களில் ரத்தம் வெளியேறுவது, இந்த மாதிரி கீழ் நோக்கி உடல்ல இருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய எல்லா செயல்களும் சரிவர நடப்பதற்கு இந்த அபான வாயு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம தடை செய்வதனால தான் உடல்ல மலச்சிக்கல் ஏற்படுறது. நிறைய பேர் யூரின் கூட போகாம அப்படியே அடக்கிய வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களால உடல்ல கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது மலம் உடல்ல தேங்கிச்சுன்னா என்ன நடக்கும்? சாதாரணமா ஒரு உணவு நம்ம சமைச்சு வைக்கிறோம், காலையில சமைச்சதே மாலை இரவு நேரத்துல கெட்டு போது, நம்ம எடுத்து தூர போட்டுரும். இதுவே 2-3 நாள், ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போன மலம் கழிவுகளை உடல்லையே தேக்கி வச்சிருந்தீங்கன்னா உடலோட நிலைமை என்னன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ நம்மக்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களாம். ஆனால் மோஷன் ஃப்ரீயாக போகிறீங்களா? மோஷனா போகுதே, 2 நாள் முடிஞ்சு 3ஆவது நாள் எப்படியும் கண்டிப்பாக போயிடுவேன், அப்படி இல்லைன்னா 4th டே கண்டிப்பாக போயிடுவேன் டாக்டர் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, இது நார்மலாக போகக்கூடியதே இல்லையே, ஆனால் இது எனக்கு எப்பவுமே ரொம்ப வருஷமாக இப்படி தானே இருக்குது, எனக்கு ஒன்றும் தெரியலையே, நான் நார்மலாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி இல்லைங்க. ஒரு நாளைக்கு 2 முறை கட்டாயம், காலை இரவு இல்லைன்னா மாலை நேரத்தில் மலம் கழிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அபான வாயு அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல நார்மலா இருந்தா மட்டும்தான் இந்த மலம் கழிக்கிற விஷயமோ யூரின் போகிற விஷயமோ உங்களுக்கு உடல்ல நார்மலா நடக்கும். அதை கொஞ்சம் நீங்க கவனமா பார்த்துக்கணும். அப்போ இந்த மலச்சிக்கல் அப்படின்னு சொல்றது உடல்ல தண்ணீர் சத்து குறையறதுனால நீங்க செய்யக்கூடிய தவறுகள் தான். தண்ணீர் சத்து குறையறதுனால கண்டிப்பா ஏற்படுது. அதுக்கப்புறம் நம்ம இந்த அபான வாயு எப்படி மெயின்டைன் பண்றது, அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது, அதனுடைய செயல் சரியா செய்யறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும்? முதல்ல சொன்ன மாதிரி தண்ணீர் நல்லா குடிக்கணுங்க. இன்னொரு விஷயம்,
தரையில் சம்மணம் போட்டு உட்கார்றது ரொம்ப அவசியம். அபான வாயு அப்போ தான் தூண்டப்பட்டு இடுப்பில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னா நம்ம தரையில் உட்கார பழகணும். ஸோ எப்போவுமே நம்ம தரையில் உட்கார்றதே இப்போலாம் கிடையாது. ஸோ சேர்லேயே உட்காந்துக்கிறோம், நல்லா அதுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி உட்காந்துடுறோம். அப்போது இப்படி உட்காரும்பொழுது ஸோ டாய்லெட்டில் கூட நம்ம இப்போ எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்தியன் டாய்லெட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனைகள் மலச்சிக்கல் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் குறைவாகத்தான் இருந்தது. அப்போது நமக்கு தரையில் அமர்ந்து நம்ம வேலைகளை செய்யும்போதோ இல்லை நீண்ட நேரம் நம்ம தரையில் அமரும் பொழுதோ உடலில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் முக்கியமாக அபான வாயு நல்லா மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்போது ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது அபான வாயு நம்ம நல்லாவே மெயின்டைன் பண்ணும்போது உடலில் நிறைய சக்திகள் நமக்கு உண்டாக ஆரம்பிக்குது. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சில வகையான யோக பயிற்சிகள், முக்கியமாக சூரிய நமஸ்காரம் செய்கிறது, பத்மாசனம் அப்படியே அமர்ந்தே இருக்கக்கூடிய நிலை. ஸோ இதில் பேசிக்காக உட்காரும் போதே அபான வாயு நமக்கு தூண்டப்படுது. அப்போது இந்த மலச்சிக்கல் இருக்கும் பொழுது உணவு முறையில் என்ன பண்ணணும், அதாவது சூரியன் மறைந்த பிறகு ஈவினிங் இல்லை நைட்டுக்கு மேலே நல்ல நான்வெஜ் சாப்பிட்றதோ இல்லை மசாலா பொருட்கள் நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுக்கிறதோ கட்டாயம் உங்கள் உடல் நலனை பாதிக்கும். ஸோ உணவு முறையில் அப்படி பண்ணாதீங்க. ஸோ இரவு 7 மணிக்கெல்லாம் உணவை கண்டிப்பாக முடிச்சுட்டு இரவு நம்ம சாப்பிடக்கூடியது சாத்வீக உணவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடியது. ஸோ வெஜிடபிள்ஸோ இல்லை கொஞ்சம் பருப்பு வகைகளோ அது சேர்த்து நம்ம இரவு நேரத்தில் லைட் ஃபுட் சாப்பிட்டா மட்டும்தான் உடல் நலனுக்கு இது ஆரோக்கியத்தை தரும். அதே மாதிரி ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய உணவுகளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்க, இப்போது இதில் மூலிகைகள் நம்ம என்ன எடுக்கலாம்? கீரை வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல நார்ச்சத்து இருக்கக்கூடிய சிறுகீரை, தண்டுக்கீரை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுலேயும் சிகப்பு தண்டுக்கீரை ரொம்ப முக்கியமானது. ஸோ உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது அப்படின்னா இந்த கீரை வகைகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுலேயும் முக்கியமாக நம்ம காய்கறிகள் வகைகள். ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா எடுக்கணும். ஸோ வெஜிடபிள்ஸ் நிறைய எடுக்கும்போது வெண்டைக்காய் உடலுக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடியது, மலச்சிக்கலை போக்கக்கூடியது. வாழைத்தண்டு, வாழைப்பூ நம்ம பயன்படுத்தலாம். கோவக்காய் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இந்த கொத்தவரங்காய், முருங்கை, இது எல்லாமே நம்மளுடைய பவல்ஸை நல்லா ஆக்டிவேட் பண்ணுறது. அதில் இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸை கரெக்டாக பண்ணி அந்த அபான வாயு வெளியேறுவதற்கும் அது தன்னுடைய பணியை சரியாக செய்கிறதுக்கும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். சித்த மருத்துவத்திலையுமே மூலிகை மருந்துகள் நிறையவே இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த விளக்கெண்ணெய் முறை அப்படின்னு சொல்கிறது, அதனோட மூலிகைகளை சேர்த்து மருந்தாக சித்தர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் நமக்கு வெளியேறுது. விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்கிறது இரவு நேரத்தில் ஒரு 5-6 துளிகள் தொப்புளில் வைக்கலாம், அடிவயிற்று பகுதியில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெயில் சில மூலிகைகளை சேர்த்து நம்ம மருந்தாகவும் கொடுக்குறோம். ஏன்னா நம்ம கிளினிக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டொமக் வாஷ் பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா, அப்போது இந்த மெடிசனை ஸ்பெஷலாக நம்ம கொடுக்குறோம். விளக்கெண்ணெயில் செய்த பேதி மருந்து அப்படின்னு சொல்கிறதோட மைல்டு லாக்ஸேட்டிவ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மேனி தைலம் மாதிரியான மருந்துகளை நம்ம எடுக்கும்பொழுது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறி மலச்சிக்கலுக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் அப்படின்றது எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மலச்சிக்கல் இருந்ததுன்னா தலைவலியில் ஆரம்பித்து கை நடுக்கத்தில் ஆரம்பித்து நெஞ்செரிச்சல், கடுகடுன்னு இருக்கிறது, ஹை பிளட் ப்ரெஷர், இன்டைஜஷன், அதிகமான துர்நாற்றத்தோடு வாயு வர்றது, ஃப்ளாட்டுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருங்க. இப்போ உடலை சுத்தமாக வைக்கிறது, குளிக்கிறது மட்டும் இல்லை, உள்ளுறுப்புகள் உள்ளவையும் நம்ம தூய்மையாக வைக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு இந்த மலச்சிக்கலுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா இந்த வழிமுறைகள் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.